மாதிரியான வியூவுக்கு எனக்கு இந்த மாதிரியான சாங் தான் ஞாபகம் வந்தது. ஃபர்ஸ்ட் டே வந்து நீலகிரி முதுமலை ஃபாரஸ்ட் போன வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் செகண்ட் டே மார்னிங் ஹோட்டலில் இருந்து அதுக்குண்டான அந்த டே ஃபுல்லான விலாக் தான் இது. கண்டிப்பாக ஃபுல் வீடியோவும் பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இப்படி ஒரு இடத்துல நின்றுட்டு இயற்கையை ரசித்து பார்த்துட்டு கவிதை வராட்டி எப்படிங்க? ஏற்கனவே படித்த ஒரு கவிதை ஒன்று ஞாபகம் வருது. இயற்கை அப்படின்ற தலைப்பில், அதாவது நேச்சர் அப்படின்ற ஹெட்டிங்கில் வந்து, ஆசை தொலைந்துவிட ஆசை உனக்குள், மறைந்துவிட ஆசை உன்னுள், கலந்துவிட ஆசை காற்றாய், பூத்துவிட ஆசை பூவாய், நின்றுவிட ஆசை மரமாய், வீசிவிட ஆசை குளிர் தென்றலாய், இருந்துவிட ஆசை மௌனமாய், உருகிவிட ஆசை வெண் பனித்துளியாய், பெய்துவிட ஆசை சாரல் மலையாய், மலர்ந்துவிட ஆசை புன்னகையாய், ஒளிர்ந்துவிட ஆசை தீயாய், மறந்துவிட ஆசை கடந்து வந்த பாதையாய், இப்படியே நின்றுவிட ஆசை ஆசை ஆசையாய். கவிதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு அப்படியே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்படியே தொலைஞ்சிட்டா எந்தவித கோபம், வெறுப்பு, எதிர்பார்ப்பு, போலியான அன்பு, ஆசை, பேராசை, விரோதம், பழி உணர்வு, ஈகோ, நம்பிக்கை துரோகம், இப்படி எதையும் நாம் யாருக்கும் காட்ட வேணாம், நமக்கு யாரும் காட்ட வேணாம். இந்த மாதிரியான இடத்துக்கு போனால் தான் ஞானம் வரும்னு சொல்லுவாங்க. உண்மைதான் போல இருக்கு. ஓகே, டாபிக் எங்கெங்கேயோ போகுது. பேக் டு விலாகுக்குள்ளே வருவோம். ஃபர்ஸ்ட் டே டிசப்பாயிண்ட் ஆனதே செகண்ட் டே வந்து ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. ஹோட்டலில் இருந்து செகண்ட் டே வந்து கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் டே வந்து முதுமலை ஃபாரஸ்ட்டு போனோம். அங்கே கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்தது. செகண்ட் டே வந்து ஃபர்ஸ்ட் வந்து கார்டன் போயிடலாம், மலர் கண்காட்சியும் அண்ட் போட் ஹவுஸும் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் மலர் கண்காட்சி பார்க்குறதுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம் ஹோட்டல்லேருந்து. இங்கே ஊட்டியில் பார்த்தீங்கன்னா 127வது மலர் கண்காட்சி. ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி, நாங்கள் போனதுக்கு ஒரு 4 டேஸ் முன்னாடி தான் நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் அவங்க ஒய்ஃப் 2 பேர் வந்து இந்த மலர் கண்காட்சியை திறந்து வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்பவுமே நல்லா இருந்தது. அங்கே தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து கொஞ்சம் அப்படி தான் இருந்தது. நல்ல சாரல் மழையும் பனியுமா இருந்தது. நாங்கள் வந்து சொட்டரை எடுத்துகிட்டு போகல. நான் ஃபஸ்ட்டு சொட்டரை எடுத்துகிட்டு போக கிடையாது. சரி, அங்கேயே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். சரி, ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட போயாச்சு. காலம்பர டிஃபன் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் போயிருந்தோம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் பக்கத்தாடியே பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட் இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. இது வந்து தனித்தனி வில்லாஸ் மாதிரி. நம்ம ஃபேமிலியோடு போனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக போனாலும் சரி, இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் முக்கியமாக கேம்ப் ஃபயர் போடுவாங்க. நாங்கள் சாப்பிட்றதுக்கு போன ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் துர்கான்னு சொல்லிட்டு, இது ஊட்டி மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்டேயே இருக்குது, மெயினான இடத்துலையே இருக்குது. அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. காலம்பர டூரிஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்தது. அண்ட் ஃபுட்டுமே நாங்கள் சாப்பிட்ட ட்ரிப்பு முடிச்சு வர வரைக்கும் நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டல்ஸ் எல்லாமே அவ்வளோ செமையாக இருந்தது. ஃபுட் எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்தது. அதான் சொல்லிகிட்டு இருந்தோம், பேசாமல் ஊட்டியில் வந்து ஏதாவது ஒரு கடை போட்டாலே பொழைச்சிக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஸோ சாப்பிட்டு முடித்து வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா செம்ம மழை. சரி, இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சுற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக கொடை வேணும். சரி, போயிட்டு கொடை அண்ட் ஸ்வெட்டர் இதெல்லாம் வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மலர் கண்காட்சி போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் நேராக போய் பார்த்திங்கன்னா ஸ்வெட்டர் அண்ட் வந்து கொடை எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிட்டோம். சீசனை கணக்கு பண்ணி வந்தாலே போச்சு, நம்மளுக்கு வந்து செம்ம ரஷ்ஷாக இருக்கும், ரொம்ப டிராஃபிக்காகவும் இருக்கும். அதனாலே பார்த்து வரணும். ஏன்னா நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும், பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எங்கேயுமே கொண்டு போய் வண்டியை நிறுத்த முடியல. அந்தளவுக்கு க்ரௌடு, அந்தளவுக்கு வண்டி அதிகம். ஸ்வெட்டர், மப்ளர், ஷால் அண்ட் வந்து இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் ஊட்டியில் வாங்கினீங்கன்னா ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சீப்பாக இருக்கும். நாங்கள் வாங்கின ஸ்வெட்டர் பார்த்தீங்கன்னா 290 ரூபாய், 280, 250 அந்த மாதிரியான ரேஞ்சிலே இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 1000, 1500, 2000 ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. பட் நாங்கள் வந்து கொஞ்சம் சீப்பான இதில் தான் வாங்கினோம். அண்ட் இதே வந்து நம்ம ஊர்களில் வாங்கினா 250 ரூபா சொட்டரே 350 ரூபா, 400 ரூபா, 500 ரூபா வரைக்கும் கூட சொல்லுவாங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் சீப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பேக்ஸ் எல்லாமே கொஞ்சம் சீப்பாக தான் இருந்தது. ஹேண்ட் பேக், பர்ஸ் எல்லாமே கொஞ்சம் சீப்பாக தான் இருந்தது. மப்ளர், ஸ்கார்ஃப் மட்டும் கொஞ்சம் அந்த ரேட் தான் அவங்க கம்மி பண்ணலாம். மற்றபடி ஸ்வெட்டர் எல்லாமே கம்மி பண்ணி தான் கொடுத்தாங்க. நாங்கள் வந்தவங்க எல்லாருமே வந்து ஸ்வெட்டர் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்கவுங்க வீட்டுக்கு, அவங்கவுங்க பசங்களுக்கு, பேரம்பேத்திகளுக்கு இந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க. ஸ்வெட்டர்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சியாக அண்ட் லென்த்தாக இருக்கிற ஸ்வெட்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி. மற்றபடிக்கு நார்மலான ப்ரைஸ் தான். அப்புறம் பெட்ஷீட்டு, கம்பளி இதெல்லாமே இங்கே கொஞ்சம் சீப்பாக தான் கிடைக்கும். ஸ்வெட்டர், மஃப்ளர் எல்லாம் அங்கேயே வாங்கிட்டு, கொடையும் வாங்கிட்டு
அப்படியே மலர் கண்காட்சிக்குள்ளே கிளம்பிட்டோம். பக்கத்துலேயே தான் அந்த ஷாப் இருந்தது. இந்த ஷாப் வந்து மலர் கண்காட்சிக்கு நேரடியாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ நான் சின்ன கடை தான், ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த கடைக்கு போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். பெரிய பேர் வச்சுக்கிறாங்க. இப்போ வாங்கலையா? சொட்டு இருக்கு என்கிட்ட, நான் எடுத்துட்டு வரல, மறந்துட்டேன். சொல்லப்போனால் மற்ற நாளில் போனதை விட இந்த மாதிரி சீசனில் இந்த மாதிரி கிளைமேட்டில் போனது தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த லைட்டாக சாரல் மழை, பனி, கொடை பிடிச்சிட்டு இப்படி போகும்போது அந்த சூடாக பக்கத்தில் காளான், அந்த சோளம் இதெல்லாம் ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது இந்த மலையோடு அதை சாப்பிடும்போது செம ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. நார்மல் டேஸில் வந்திருந்தா கூட இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்குமான்னு தெரில. இந்த மாதிரி மழை வரும்போது அந்த கொடையை வச்சுட்டு நம்ம போனது இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நாங்களும் டிக்கெட்ஸ் எடுத்து உள்ளே நுழைஞ்சாச்சு. உள்ளே நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக ப்ளசண்டபுளாக இருந்தது.
அவ்வளோதாங்க. இதோட ஃபுல் வீடியோவோட குவாலிட்டி அண்ட் அதோட ஒரிஜினாலிட்டி இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அப்படியே போட்டேன், வாய்ஸ் எதுவுமே கொடுக்காம. லாஸ்ட்டாக ஆர்கெஸ்ட்ரா நடந்தது, அங்கெல்லாம் சாங் போட்டோம்னா அப்புறம் காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வந்துடும், அதனால் அந்த சாங்கை வந்து அப்படியே மியூட் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு, சில பல ஃபோட்டோஸும் எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் போயிருந்தோம், அதை நெக்ஸ்ட்டு வீடியோவாக நான் கொடுக்குறேன். போட் ஹவுஸ் வீடியோஸ் மட்டும் இல்லை, குன்னூரில் வந்து சிம்ஸ் பார்க் அண்ட் வந்து டால்ஃபினோஸ் நோஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கும் போயிருந்தோம். அந்த வீடியோஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வரும். அதுக்கு நீங்கள் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா, அதுவும் இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வீடியோ பார்த்து ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.